மனித இனத்துடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால மனுஷன் ரொம்ப குண்டாகி வியாதி ஆகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்த மனிதன் தான் ஆரோக்கியமாக இருந்தான், நல்ல ஒல்லியாகவும் நல்ல தேக கட்டுடலோடையும் இருந்தான் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த வரலாறு அப்படின்றத எடுத்துக்காம நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் ஏன் மாவு சத்தை குறைச்சி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தானியங்கள், பழங்கள் இதில் எதுலேயுமே கொழுப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் நிறையா சாப்பிட்ற மனிதன் குண்டாகிட்டே போய் இப்போ தொற்றா நோய்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலியாக மாறி வைக்கிறான். இது ஏன்? இந்த உடல் பருமனை அடிப்படையாக வச்சு இந்த உலகம் கலோரி கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செலவு செய்கிற கலோரியை விட சாப்பிட்ற கலோரி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஒல்லியாக இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம். செலவு செய்கிற கலோரி வேல்யூவை விட நம்ம சாப்பிட்ற கலோரிகள் ரொம்பவும் அதிகமாக இருந்ததுன்னா நாம் குண்டாயிடுவோம், தொற்றா நோய்களுக்கு ஆளாயிடுவோம் அப்படின்றது தான் அந்த கலோரி சமன்பாடு கோட்பாடு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்கலாம். இந்த கலோரி சமன்பாடு கோட்பாடு அப்படின்றதுல நிறைய குறைகள் இருக்குது, அதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு கலோரியை வெளியில் செலவு பண்ணுறோம் அப்படின்றத துல்லியமாக கணக்கு பண்ணுறது அப்படின்றது முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளவு கலோரி சாப்பிட்றோம் அப்படின்றத ரொம்பவும் துல்லியமாக கணக்கு போட்டு சாப்பிட்றது அப்படின்றது நமக்கு முடியாத ஒரு வேலை. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு செய்கிறோன்றதையும் நம்மளால் சரியாக கால்குலேட் பண்ண முடியாது. எவ்வளவு கலோரி நம்ம சரியாக சாப்பிட்றோம் அப்படின்றதையும் சரியான வகையில் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஓரிரு நாட்கள் வேணால் அது நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் இந்த கலோரி சமன்பாடு கோட்பாடு ஆரம்பத்திலேயே நமக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்குது. இந்த கலோரி சமன்பாடு கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை விட ஒரு சாக்லேட்டில் கலோரி கம்மி. அப்போ சாக்லேட் சாப்பிட்லாமே, முட்டையில் கலோரி அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா அடுத்து வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, சாக்லேட் ஆரோக்கியமான உணவா, முட்டை ஆரோக்கியமான உணவா அப்படின்றது தான். இப்போ கலோரியை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கியமான உணவை விட்டுட்டு ஆரோக்கியம் இல்லாத சர்க்கரை சேர்க்கப்பட்ட சாக்லேட் சாப்பிட்றதுனால எந்த பயனும் கிடையாது. இந்த கலோரி கால்குலேட் பண்ணி டயட் கொடுக்குற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சர்க்கரை கூட சாப்பிடுங்க, ஆனால் அதில் உள்ள கலோரியை கணக்கு பண்ணி கம்மியான கலோரியாக கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்கன்னு ஒரு சார்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஒரு மெத்தட். இந்த மெத்தட்னால நம்ம உடல் ஆரோக்கியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க தான் படும். நீங்கள் கலோரி சமன்பாடு கோட்பாடில் குறைவான கலோரியில் சர்க்கரை எடுத்துக்கிட்டால் கூட அந்த சர்க்கரையை எரிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு இன்சுலின் தேவைப்படும். அந்த இன்சுலின் மறுபடியும் நம்மளுடைய உடம்புல அதிகமாக நிறைய பிரச்சனைகள் வரும். பிளாஸ்மா இன்சுலின் அதிகமான என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இதற்கு முந்தைய வீடியோக்களில் பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கோம். உபயோகப்படுத்தாத சர்க்கரை, அதாவது நம்ம செல்கள் உபயோகப்படுத்தாத சர்க்கரை அத்தனையும் மறுபடியும் கொழுப்பாக தான் மாறி நம்ம உடம்புல சேரும். இதை பல வீடியோக்களில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ கலோரி கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்றதுக்காக சர்க்கரை சாப்பிட்லாம், மாவு சத்து சாப்பிட்லாம், கலோரி குறைவான மாவை சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா, கலோரி கம்மியாக சாப்பிட்றீங்க, ஆனால் சர்க்கரை உணவுகளை தான் சாப்பிட்றீங்க, கம்மியாக சாப்பிட்றீங்க, இல்லை கலோரி கால்குலேட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு சர்க்கரையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். சர்க்கரையில் இயங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம கம்மியாக சாப்பிடும்போது உடலுக்கு அதிகப்படியான சர்க்கரை தேவைப்படும். அப்போ நமக்கு ரொம்ப பசி அதிகமாகும். அப்போ பசி அதிகமாகும்போது நம்ம இந்த குறைந்த கலோரி டயட் ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, கொஞ்ச நாளில் அதை விட்டுட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது சரியான ஒரு முறை கிடையாது. இதை தாண்டி நம்ம பேலியோ டயட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு அதிகமான உணவுகளும் சரியான புரதமும் எடுக்கும் பொழுது நம்ம உடல் கீட்டோசிஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிட்டு கொழுப்பை எரிக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு மாறுறதுனால நாம் இந்த கலோரி கால்குலேஷன் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம இறைச்சியையும் அல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகளையும், அது சைவமாக இருந்தால் கூட அந்த மாதிரி டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல ஸ்லிம்மாகவும் நல்ல கட்டுடலாகவும் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கலோரி வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, ஆரோக்கியமான உணவு முக்கியம். உடல் சர்க்கரையை எரிக்குதா அல்லது கொழுப்பை எரிக்குதா அப்படின்றதான் முக்கியம். ஸோ சர்க்கரையை எரித்து அதனால் கிடைக்கிற எனர்ஜி மூலியமாக நம்ம உடலை இயக்கிற எந்த விதமான டயட்டாக இருந்தாலும் அதனால் பெரிய பலன் இன்னும் கிடையாது. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, குறைமாவும் நிறை கொழுப்பான பேலியோ டயட் மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணி உடலை கொழுப்பை எரிக்க
பழக்கப்படுத்திட்டு அதன் மூலியமாக நம்ம ஆரோக்கியமாக இருந்து தொற்றா நோய்கள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். இதுதான் பேலியோ டயட் சொல்லும் ஒரு செய்தி. இதை தான் நம்முடைய மென்டர் நியாண்டர் செல்வன் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கார்.